ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் டிலைட் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிளான சுவையான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் இதை ப்ரிப்பேர் பண்ண போறது இல்லை, என்னோட அம்மா ப்ரிப்பேர் பண்ண போறாங்க. ஸோ இது எப்படி செய்யறதுன்றத வாங்க பார்க்கலாம். மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: ஒரு சின்ன சைஸ்ல வெங்காயம் வந்து 2 கட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணிருக்கோம். இது எதுக்குன்னா பாத்தீங்கன்னா மீன் குழம்போட நம்ம புளியோட சேர்த்து கரைக்க போறோம். அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி வச்சிருக்கோம். தேவையான அளவு கருவேப்பிலை. புளி வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைக்கிறதுக்காக வச்சிருக்கோம். 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு வெந்தயம், கடுகு, தேவையான அளவு கடுகு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஸ்பூன்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து 6 ஸ்பூன் போட போறாங்க. ஸோ இதுல வந்து 6 சைஸ், அங்க கொஞ்சம் காரம் அதிகமா மீன் குழம்பு சேர்த்துப்போம். அதனால இந்த ஸ்பூன்ல வந்து ஒரு 6 ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் வச்சிருக்கோம். அதோட சேர்த்து ஒரு 1/2 கிலோ மீன் வந்து நாங்க மீன் குழம்புக்கு யூஸ் பண்ண போறோம். பேலன்ஸ் எல்லாம் நாங்க பொரிக்கிறதுக்காக எடுத்து தனியா வச்சிருக்கோம். இது வந்து வெறுமனே வந்து குழம்புக்காக யூஸ் பண்ணிருக்கோம். தேவையான அளவு, மீன் குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வச்சிருக்க கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்ப கொஞ்சோண்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே இப்ப கடுகு பொரிஞ்சோன்னு கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம், வெங்காயம் நல்லா பொன்னிறமா வறுத்துக்கணும். அது கூடவே 2 பச்சை மிளகாவும் இப்பவே ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டேஜ் இதெல்லாம் வதக்கிட்டு பொன்னிறமா வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக இப்ப கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் புளி கரைசல்லையும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிப்போம். அது உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. புளியை வந்து கரைச்சி வச்சிருக்கோம். அதோட நாங்க கொஞ்சம் தக்காளி, 2 தக்காளி நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த தக்காளி வந்து புளியோட சேர்த்து கரைச்சிட்டு போறோம். இப்ப கட் பண்ணி வச்சிருக்க அந்த ஒரு தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வந்து இந்த புளியோட சேர்த்து கரைச்சிக்கிறோம். புளியோட சேர்த்து நாங்க கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இப்ப தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்ல தக்காளி நல்லா இன்னும் சாஃப்டனா ஆயிடும். அதுக்கப்புறமா வந்துட்டு மற்ற பொருளை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா வெந்திருக்கு தக்காளி. இன்னும் நல்லா தக்காளி கொஞ்சம் சுருண்டுற வரைக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் வந்து வதக்கிக்கலாம், ஒரு 2 மினிட்ஸ். இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து மீன் குழம்புக்கு கொஞ்சம் கலர் ஆட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதனால வந்து பிளெயின் காஷ்மீர் சில்லி பவுடர் வந்துட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிருக்கு. ஏன்னா பாக்குறதுக்கே மீன் குழம்பு ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால ஒரு 1 டேபிள் ஸ்பூன். அது உங்க ஆப்ஷன் தான், வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க, வேணும்னா ஒமிட் பண்ணிக்கோங்க. இந்த புளி கரைசல்லையே வந்துட்டு இந்த மிளகாத்தூளையும் போட்டு நாங்க கரைச்சிக்கிறோம். நாங்க 6 ஸ்பூன்ன்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நாங்க ஆட் பண்ணுவோம். பிகாஸ் எங்களுக்கு மீன் குழம்புல ரொம்ப காரமா இருந்தா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்ப தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இது கூட வந்து நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி கரைசல், தக்காளி, மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட ஒரு 1/2 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த குழம்புல. இப்ப நல்லா கொதிக்க விடுவோம்.
இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு திக்காயிடும். அப்போ வந்து நம்ம வந்து மீன் போடலாம். குழம்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த சமயத்துல வந்துட்டு நம்ம வந்து மீனை வந்து குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மீன் ஆட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து அடுப்பை சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் குழம்பு கொதிக்க விடுங்க. ஏன்னா மீன் வந்து ஊறணும் குழம்போட. ரொம்ப ஓவர் குக் பண்ணிட்டாலும் மீன் வந்து கரைஞ்சிரும். மீன் குழம்பு கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடுச்சு. கடைசியா இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் வந்துட்டு பெப்பர் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் கொரியாண்டர் லீஃப் போட்டு கிண்டி விட்டுட்டு மீன் குழம்பு இறக்கிக்க வேண்டியதான். சுவையான மீன் குழம்பு ரெடி.